இங்க பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணோம். நாளைக்கு வந்து போஸ்ட் கூட நீங்கள் பாருங்கள். கையில் என்னென்னமோ அப்போசிட்டா, ஆனால் அவள் தப்புச்சிட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு ஏன் தெரியலன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு அப்புறமா போக கன்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் போய் ஏன் வந்து ஹாப்பியாக இருந்தா அப்படி உங்களுக்கு தெரியும். கை தான் ரொம்ப இதாச்சு கைஸ். பாருங்க வீடியோ எடுக்கிறது எப்படி. அவங்க அம்மா பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அம்மா வந்து சப்போர்ட் அதில் வீடியோவில் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ரொம்ப. ஏன் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அப்போ பாருங்க தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறா. அதனால் இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டு கடைசியாக ஒரு 44 நாளுக்கு அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இல்லை அவகிட்ட. என்ன மீட் பண்ண கூட இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஆனால் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது ஆமாம் என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் பார்த்துக்கோங்க லவ் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போய் பார்த்தே ஆகணும்னு இன்னைக்கு நான் அவளை பார்க்க போகிறேன். சர்ப்ரைஸாக போகிறது அவளுக்கே தெரியாது. ஆமாம் அங்கே போய் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் கன்டினியூ பண்ணுற பாருங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் இங்கே வந்துட்டோம். அமுதாவை கூப்பிட போகிறோம். இப்போ எங்களை பார்த்தா அவள் என்ன பண்ணுவானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அங்கே இதோ வராங்க. இவ பார்க்குறீங்களா இங்கே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அவளுக்கு அவங்க அங்கே வந்துருக்காங்க வராங்க. இவங்க தான் அமுதா பிரீத்தியா பெஸ்ட் ஃப்ரெண்டு. பார்த்தீங்களா ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க. இதுக்காக சந்தோஷமா இருந்தேன் இன்னைக்கு. அவன் சர்ப்ரைஸா வந்தோம் நாங்கள் தெரியுமா. ஹாய் நல்லா இருக்கீங்களா. சரி அமுதா சரி போகலாமா அப்படியே. எப்படியோ என் ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. அமுதா எங்கே போகலாம் போகணுன்னு சரியா சொல்ல தெரில. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போகணும்னு தோணுது. ஊசி கடைக்கு இல்லை போன எப்படி டிமார்ட்டில் ஒன்றுமே இருக்கா சாப்பிட்றது. எங்கே சாப்பிட போகலாமா. பைபாஸ். சரி ஓகே போகலாம். பைபாஸ் போகலாமா. கேஎஃப்சி போகலாமா. கேஎஃப்சி எங்கே இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ. ஆமாம் அந்த கேஎஃப்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பைபாஸ் கிட்ட ஒரு கடை சூப்பராக இருக்கும் போகலாம். அவங்க போய் சாப்பிட்டு ஜாலியாக நாங்கள் போய் சாப்பிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறோம். டாட்டா பாய் பாய். எப்போ வந்த ஊரில் வந்து முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. முன்னாடியே வந்துருப்பேன். அரை மணி நேரம் முன்னாடியே வந்துருப்பேன். பர்மிஷன் போட்டிருப்பியா. சரி பரவாயில்ல. அவன் ஃப்ரெண்டு வந்தானே மறந்துட்டு என்னவே மறந்துட்டு உட்காந்து சாப்பிட்ருக்கான். இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கான் 2 பேரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஏன் வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிள்ளைய ட்ராப் பண்ண வந்திருக்கோம். அமுதாவை ஏன் பார்க்க இப்போ இருந்தா அவினாசி பஸ் ஸ்டாண்ட் அவினாசி பேருந்து நிலையம். பஸ் ஏற்றிட்டு என்ன பண்ண தெரியுமா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம். லைவ் போட்டோம். லைவ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சந்தைக்கு போனோம். இன்றைக்கி வேறு எங்கள் சந்தையா சந்தைக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு ஜிஆர்டி வந்துருச்சோம். ஜிஆர்டி பஸ் வந்துருச்சு. அமுதா போயிடுவா. அமுதா பாய். அமுதா பார்த்து போயிட்டு வா பத்திரமா. பாய் பாய். எனக்கே பாய் சொல்கிறேன். ஜிஆர்டியில் அமுதா ஏறிடுவா. அப்போ பார்த்து போயிட்டா பாய். பஸ் ஏறிடுவா. அப்போ பஸ் வந்துருச்சு. அங்கே வந்துருச்சு அமுதா. அதோ அந்த பஸ் தான் போவான்.
மூஞ்சி மாறி இருக்கு பாருங்களேன் இப்போ. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இப்போ பாரு சிரிப்பா, இப்போ சிரிப்பா. அமுதா பஸ் வைடா. ஓகே பாய். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.